ராணிப்பேட்டையில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு வார சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரத் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரத், வியாபாரம் எப்படி நடைபெற்று வருகிறது? இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட வார சந்தையான ஆடுகள் விற்பனை சந்தையில் இன்று வழக்கமான வாரத்தை காட்டிலும் பக்ரீத் பண்டிகை என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆடுகளின் வரத்தானது அதிகாலை முதலே அதிகரித்திருக்கும் நிலையில பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் அனைவருமே காலை முதலே ஆடுகளை வாங்குவதில் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதால் விற்பனையானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பக்ரீத் பண்டிகை திருநாளானது இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை நினைவூட்டும் வகையில இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில நாடு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதுமாகவே கொண்டாடப்படும் பண்டிகை என்பதால் அந்த திருநாள் அன்று இஸ்லாமிய மக்கள் தங்களது இல்லங்களில் ஆடுகள் போன்ற பலியிட்டு அதன் இறைச்சிகளை தங்களது உறவினர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளித்து தங்களது நட்பையும் மற்றும் அன்பையும் பகிர்ந்து பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். இதன் காரணமாக இறைச்சி கடைகள் மற்றும் ஆடுகள் விற்பனை நிலையங்களில் அதிக அளவில் வியாபாரம் நடைபெறும் நிலையில ராணிப்பேட்டையில் வாரச்சந்தை மைதானத்தில் இன்று நடைபெறக்கூடிய சந்தையில் ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த ஆடுகளை விற்பதற்காக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மட்டுமின்றி ஆந்திர மாநிலத்தில் இருந்தும் கூட ஆடுகளானது வாகனங்கள் மூலியமாக அதிகாலை முதலே கொண்டு வரப்பட்டுள்ளது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகளானது கொண்டு வரப்பட்டு தற்போது விற்பனையானது மிகவும் விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருவதால் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிற்பகல் 12:30 மணி இந்த ஆடு விற்பனை நிலையம் சந்தையானது நிறைவு பெறும் நிலையில சுமார் 3 அல்லது 4 கோடி ரூபாய் அளவிற்கு இன்று விற்பனை நடைபெறும் என சந்தை குத்தகைதாரர்கள் மற்றும் ஆடுகள் விற்பனையாளர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பிரபாதி, தகவல்களுக்கு நன்றி சரத். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்று வரும் வார ஆட்டுச்சந்தை சுமார் 7 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், தற்பொழுது வியாபாரிகள் மகிழ்ச்சி குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சந்தையாக செஞ்சி வார சந்தை விளங்கி வருகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நடைபெறும் இந்த வார ஆட்டு சந்தைக்கு செஞ்சி சுற்று வட்டார பகுதியிலிருந்து விவசாயிகள் மற்றும் ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, செம்மறி ஆடு உள்ளிட்ட ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கமாக உண்டு. இங்கு விற்பனைக்கு கொண்டு வரும் ஆடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மலைப்பகுதி மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள இயற்கையான தாவரங்களில் மேய்ச்சலுக்கு உட்பட்டு வளர்க்கப்படுவதால் தேனி, கம்பம், வேலூர், கடலூர், விழுப்புரம், திருச்சி உள்ளிட்ட புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட கேரளா ஆகிய பகுதியிலிருந்து வியாபாரிகள் போட்டி போட்டு கொண்டு ஆடுகளை வாங்கி செல்வாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்ட ஒரு நிலையில பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா ஆடுகள் விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வியாபாரிகள் மட்டுமில்லாமல் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு அதிக அளவில் ஆடுகளை வாங்க வந்திருந்தனர். கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சு சுற்று வட்டார பார்த்தீங்கன்னா கடுமையான மழையானது பெய்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் மலைப்பகுதியில், காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ச்சல் காரணமாக நல்ல எடையும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளாடியில் பார்த்தீங்கன்னா ஜோடி 15,000 முதல் 25,000 வரையிலும், குறும்பாடுகள் பார்த்தீங்கன்னா 20,000 முதல் 35,000 வரையிலும், செம்மறி ஆடில் பார்த்தீங்கன்னா 20,000 முதல் 40,000 வரையும் விற்பனையானது செய்யப்பட்டுள்ளது. இன்று சுமார் 15,000 ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் சுமார் 7 கோடிக்கு மேல் வியாபாரம் அமோகமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ராம்குமார். நதீம், தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் இந்த வியாபாரிகள் இது குறித்தாக ஏதேனும் கருத்து தெரிவித்துள்ளார்களா? தேர்தல் நடைகளை அமலுக்கு வந்திருந்தாலும் அந்தந்த வியாபாரிகள் பக்ரீத் பண்டிகைக்கு பணத்தை எடுத்து ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக இந்த பக்ரீத் பண்டிகைக்கு இந்த தேர்தல் இடைத்தேர்தல் அமலுக்கு வந்ததுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்லை என்று கூறியுள்ளனர். ராம்குமார். நதீம், தகவலுக்கு நன்றி.